பேர் ஒரு ஆள் தாண்டா எங்களுக்கு பக்கமா இருக்குது. பாதுகாப்பா வரியா இல்ல எங்களோட வந்துருக்கு? பாதுகாப்போட வரவா. செய்குலி சேதாரம்னா அது எதுவும் அதுவா குரு இந்த அக்கா மட்டும் என் கூட யாரு அது மட்டும் நைட்டு மட்டும் தான் பாப்பா. காலையில யாரும் நான் யாருன்னு தண்ணில கட்டிட்டு ஓடி நாங்க இப்படியே வேற காடிட்டு உட்காந்துருந்தப்பா. விட்டானே 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 விட்டானே. இப்ப நீங்க எப்படி 10 பேர் வரீங்க, நாங்க சமாளிக்கிறோம். மாதிரி பகுத்து உண்டாதான் எங்களுக்கு பசியா. சரி செல்லம் போயிட்டு வா. எவ்வளோ நிக்க வந்து எவ்வளவு நான் கேட்கலாம் வரணும்லங்க. போறதுல அடிபடி சதறி கிடப்பேன். வரும்போது ஒருத்தாம தான் கடந்தான் ஒரு 2 பேருங்க அது மாதிரி கிடப்பேன். பஸ் ஸ்டாண்ட்ல நான் 7 அடுத்து தஞ்சாவூர்ல நடந்திருக்குல்ல. தன் கணவனா நினைச்சு விருப்பப்பட்ட ஆள் கூட ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க. பார்க்க வராங்க, சரி பேசணும், பேசிட்டு போயிடணும். ஏன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வச்சேன் ஒதுங்கிடணும். இது மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களை ஃப்ரீயாக விடணும்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம். அதை இக்னோர் பண்ணிடுவோம். இது பெருசு இல்லை எங்களுக்கு. ஏன்னா நான் எவ்வளவோ பார்த்துருக்கோம், போயிருக்கோம். இது அவ்வளோ பெருசு இல்லை. அண்ணா இதை பேசி தானே இருக்கணும். அங்கிட்டு போங்க. இப்போ உங்களை பார்த்தா கேட்டுட்டு இருக்காங்க. காலியாக இருக்குது. அது நாளைக்கு காலையில் தேர் வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்சிருந்தா ஒரு பர்சன் கூட கரெக்டாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே நாளைக்கு காலைல தேர் போனதுக்கப்புறம் தலை இருக்கு. பாதி பேர் வந்து சாமி கும்பிட வராங்க, மிச்ச பேர் வந்து இதுக்கு தான் வராங்க. இப்போ போன வீக் கூட என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி நைட் ஒர்க் நின்றுட்டுருக்கப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளை அடித்து கையெல்லாம் கிழிச்சு விட்டு நிறையா வந்து சொல்லுவாளுங்க. இது வந்து தாலி கட்டினா அது ஒரு சம்பிரதாயம். ஒரு பார்த்தா இது பண்ணுறது தாம்பத்திய வாழ்க்கை இது பண்ணுறது அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கே ஒரு எங்கள் கணவர் வருஷம் வருஷம் ஒரு நாள் தான் அங்கே கட்ட போகிறோம், தாலி கட்ட போகிறோம், மனக்கோலத்தில் இருக்க போகிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ஏன்னா தீபாவளி இதனால வருஷம் வருஷம் வரும். ஆனால் அதை விட எங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்தது எங்களுக்கு. ஏன்னா வந்து அங்கே வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஆனால் வந்து இது வந்து எங்கள் கணவர் நாங்கள் பண்ணிக்க போகிறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு வந்து எல்லா செலவை விட பெருசாக இருக்கும். பார்க்க மாட்டோம் இதுதான்ட்டு. எல்லாம் செலவு பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அழகாக காட்டிக்கணும், எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எல்லாம் பண்ணுறது நடத்துக்கிறது எல்லாமே. ஏன்னா வந்து தெளிவாக நாங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே மாற்றிக்கிட்டாங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு தெளிவாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தெரியும். ஏன்னா முன்னையோட இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு திருநங்கை ட்ரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு. அதால் வந்து முன்னே இருந்த பிரச்சனை இப்போ கிடையாது. ஆமாம். இன்றைக்கி வந்து தாலி கட்டியாச்சு. கட்டிட்டு இன்றைக்கி நைட்டு எல்லாம் சில பேர் வீட்டுக்கு போகலான்னு போவாங்க. எங்கள் கோவிலில் இருந்து ஏன்னா போக முடியாதுல்ல, சில ரூம் போட்டிருப்பாங்க. நாங்கள் இது இல்லை, வசதி இல்லை. அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்க. நைட்டு வந்து கல்யாணம் நடந்திருக்குல்ல, தன் கணவனாக நினச்சி விருப்பப்பட்ட ஆள் கூட ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்க பொறுத்து, மைண்ட் செட் பொறுத்து. ஐதீகம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க மனசு தான், பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க, இல்லையா அவங்க வேலையாக. அது வந்து சொல்கிறது தான். அது அவங்க மைண்ட் செட் பொறுத்தான். பிடிச்சவங்கள்ட்ட பண்ணலாம், இல்லைன்னா அது கம்பல்சரி இல்லை. அது கம்பல்சரி கிடையாது, அவங்க மைண்ட் செட் பொறுத்து தான். அது மறந்துடும் எங்களுக்கு. ஏன்னா இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே பெருசு. அதெல்லாம் கஷ்டம் தெரியாது எங்களுக்கு. இன்றைக்கி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே எங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், தேவையில்லை. அது அவங்க வந்து பார்க்க வராங்க, சரி பேசணும், பேசிட்டு போயிடணும். ஏன்னா எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வச்சேன் ஒதுங்கிடணும். இது மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்களை ஃப்ரீயாக விடணும்ல. அப்படி இருக்கும்போது நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம். அதை இக்னோர் பண்ணிடுவோம். இது பெருசு இல்லை எங்களுக்கு. ஏன்னா நான் எவ்வளவோ பார்த்துருக்கோம், போயிருக்கோம். இது அவ்வளோ பெருசு இல்லை. அண்ணா இதை பேசி தானே இருக்கணும். அங்கிட்டு போங்க. இப்போ உங்களை பார்த்தா கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள். சொல்லுங்க. இப்போ அடுத்த நிகழ்வு தாலியாக இருக்குது. அது நாளைக்கு காலையில் தேர் வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ நாளைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா நாங்கள் தாலி அறுத்து இல்லை பொட்டு இல்லாமல் பூ இல்லாமல் வலையெல்லாம் உடச்சி இது மங்களமாக இருந்தோம். இப்போ நாளைக்கு அமங்கலமாக இருப்போம். அது கொஞ்சம் வருத்தம் தானே, அதுக்காக ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. ஈவினிங் ஒரு 7 o'clock போல் எல்லாம் தாலி கட்டிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் நிறைய ஊர்லேருந்துலாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. நிறைய பேர் எல்லாரும் பார்த்துட்டு பெரியவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பிடிச்சவங்க கூட பேசிக்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பர்சன் கூட ஒரு மாதிரி நமக்கு பிடிச்சிருந்தா ஒரு பர்சன் கூட கரெக்டாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே நாளைக்கு காலைல தேர் போனதுக்கப்புறம் தாலி இருக்க வேண்டியதுதான். இது வந்து நாங்கள் வந்ததுலேருந்தே இருக்குது. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்ததுலேருந்தே இருக்குது. எங்கேயா இருந்தாலுமே வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தான். இதை வந்து எய்த்து போய் கேட்டுக்கிட்டு வந்த இடத்துல வந்து அதனால் நாங்கள் கேஷுவலாக விட்டுருவோம். அதை போய் வந்த இடத்துல கோயிலுக்கு வந்த இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதனால் அதை நாங்கள் விட்டுருவோம். இது எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்பில் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் இல்லை, இன்னும் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகிற காலத்தில் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் பார்க்குற அந்த பார்வை அந்த எல்லாமே மாறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு லேடிஸ் நடந்து போனாங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் சும்மா கேஷுவலாக இந்த சேரீ கட்டிட்டு இப்படி நடந்து போனாவே வந்து இங்கே பாரு, அவங்க சேரீ பாரு, அதை பாருமா, அதை பாரு, அப்படி இப்படி நிறைய வார்த்தைகள். இது என்ன ஏஜ்லேருந்து என்ன ஏஜ் வரைக்கும் அப்படி பண்ணு யார் அதாவது பார்க்குறவங்க இப்போ ஐயோ இப்போ சின்ன பிள்ளை நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க என்னைய சொல்லி காமிக்கிறாங்க. எங்கள் சொந்தக்கார சர்க்கிள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களை விட சின்ன பிள்ளைங்க என்னைய சொல்லி காமிக்கிறீங்க. மச்சான் அங்கே பாரு மச்சான், ஏடே அங்கே பாரு அங்கே பாரா. நான் என்ன நினைக்கிறேன்னா உங்கள் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, திருநங்கைன்னு சொல்லிக் கொடுங்க. 9 அது இதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க சரிங்களா. திருநங்கைன்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க 1வது படிக்கிற 2வது படிக்கிற பிள்ளைங்களாம் அதுங்களுக்கு தெரியுது. அதுதான் அது அந்த மாற்றத்தை மட்டும் மாற்றிக்கோங்க. அதுதான் நீங்கள் மாறினீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக மாறிடுவோம். நீங்கள் மாறாமல் இருக்கிறனால தான் வந்து நாங்கள் எங்களோட இதை வெளிப்படுத்திகிட்ருக்கோம். அதாவது லேடிஸ்னால் எவ்வளவோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் எவ்வளவோ இறக்க வச்சு போகிறாங்க, வெறும் பிரேஸ் நிறைய இருக்குது. எங்கள் சர்க்கிளில் வந்து நார்மலாகவே எல்லாருமே நார்மலாக நீட்டாக கட்டுவோம். சாரீ கட்டுறதுனாவே எங்களை பார்த்தா நிறைய பெண்கள்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் அந்த இதே எடுப்போம். அதனால் எங்களை பார்த்தா நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால எல்லாத்தையும் சேர்த்து வருது. அது மட்டும்தான். பாதி பேர் வந்து சாமி கும்பிட வராங்க, மிச்ச பேர் வந்து இதுக்கு தான் வராங்க. அதனால் வந்து இது கொஞ்சம் ஆனால் முன்னைக்கு இப்போ இந்த இடம் வந்து மாறி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுறேன். ஏன்னா முன்ன இந்த இடம் வந்து ரொம்ப காடாக இருந்துச்சு. இப்படி இந்த அளவுக்கு கூட நின்று பேச முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். முன்னைக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் வந்தோடனே அதான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா முன்னைக்கு இந்த இடம் மாறிடுச்சு, உள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் ஃபேனு அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். சில சேஞ்சஸ் வரது நானே வந்து வந்த புதுசில் வந்து பார்க்குற ஆண்கள் மேலெல்லாம் வந்து காதல் அப்படி இப்படின்னு வந்து என்னோட ஏஜ் வந்து 17 வயசில் வந்தேன் நான் இந்த இதில். 18லாம் வந்து ரொம்ப எனக்கு அந்த பாய்ஸ் மேலே லவ் பண்ணணும் யாராச்சும் அப்படி இப்படின்னு நிறைய என்னோடய லைஃபே வேஸ்ட் ஆக்கிட்டேன். அப்புறம் என் பெரியவங்க எங்கள் அம்மாலாம் வந்து நிறைய அட்வைஸ், ஆண்கள்னாவே டிரான்ஸ்ஜெண்டரை வந்து இதுக்காக தான் பணத்துக்காக ஒன்று செக்ஸ்க்காக இதுக்காக மட்டும்தான் ஆண்கள் வச்சுக்கிறாங்க. மற்றபடி வந்து இல்லை அன்பு பாசம் இருக்குது. அதை வந்து 100ல் 1 ஆள் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப அந்த மாதிரி இதானது அதாவது நிறைய நடந்திருக்குண்ணா, ஒன்று நல்லா சொல்ல முடியாது, நிறைய பேர் நடந்திருக்கு. நிறைய நான் பார்த்தே நிறைய நடந்திருக்கு. 8 பேர் இருக்கிறோம்டா, ஒரு ஆள் தான்டா எங்களுக்கு பக்கமாக இருக்குது. நான் வரேன். பாதுகாப்பாக வரியா இல்லை எங்களோட வந்துருக்கேன்? பாதுகாப்போட வரேன். செய்குலி சேதாரம்னா அது எதுவும் அதுவா குரு இந்த அக்கா மட்டும் என் கூட விட்டு யாரு அது மட்டும் நைட்டு மட்டும்தான் பாப்பா. காலையில் யாரும் நான் யாருன்னு தண்ணியில் கட்டிட்டு ஓடி நாங்கள் இப்படி விடி இடம் காடிட்டு உட்காந்துருந்துப்பா. விட்டானே இப்போ நீங்கள் எப்படி 10 பேர் வரீங்க, நாங்கள் சமாளிக்கிறோம். அது மாதிரி பகுத்து உண்டாதான் எங்களுக்கு பசியா. சரி செல்லம் போயிட்டு வா. இப்போ பசங்க தான் மெயினாக வந்து இப்போலாம் வந்து சின்ன பசங்க தான் ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணுறது. இப்போ போன வீக் கூட என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி நைட் ஒர்க் நின்றுட்டுருக்கப்ப அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளை அடித்து கையெல்லாம் கிழிச்சு விட்டு நிறையா வந்து சொல்லுவாளுங்க. எங்களுக்கு வந்து சொசைட்டியில் ஏதாச்சும் வந்து ஒரு எப்படின்னா இப்போ எங்கள் வீட்டில் முன்னைக்கு இப்போலாம் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான்லாம் ஃபேமிலியோடு தான் இருக்கேன். அது மாதிரி இனிமேல் வர திருநங்கைகளை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே நிறையா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இது வந்து ஹார்மோனால் நாங்கள் மாறுறோம், நாங்களாக விருப்பப்பட்டோம். இது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் நாங்கள் மாறிட்டோம்.
பட் ஆனால் இதுக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் நாங்களும் எனக்குலாம் படிக்கணும்னு நிறையா ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் என்னை வந்து படிக்க வைக்கிறப்ப என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. நான்லாம் பெங்களூர் போய் நிறைய கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அப்புறம் எங்கள் வீட்டில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன். நேச்சுரல்ஸ் பியூட்டிஷியன் கிளாஸ் போயிட்டுருக்கேன் நான். அது மாதிரி வீட்டில் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே நிறையா பேர் வந்து இந்த மாதிரி மற்றவங்களால ஹராஸ்மெண்ட் அதிகமாக அனுபவிக்க மாட்டாங்க. வெளிநாட்டு நிற்கிறவங்க எவ்வளோ நான் கேட்கலாம் வரணும்லங்க. போகிற இடத்துல அடிபடி சதறி கிடப்பேன். வரும்போது ஒருத்தவங்க தான் கடந்தான் ஒரு 2 பேருங்க அது மாதிரி கிடப்பேன். இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் 7 இடத்துல தஞ்சாவூரில். என் பேர் ஆராதனா. நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கோம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. இவங்க தான் எங்கள் அம்மா, இவங்க தான் எங்கள் ஆயா. நாங்கள் இவங்க கூட தான் வந்திருக்கோம். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ் கூவாகம் வந்திருக்கோம். இங்கே கூவாகத்துக்கு வந்து நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு தடவை தாலி கட்டி தாலியாக இருக்க போகிறோம். எங்களுடைய குலதெய்வமான கூத்தாண்டவர் கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து பசங்கள்லாம் வந்தோடனே எல்லோரும் செல்ஃபி எடுங்கக்கா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா எடுக்க விடலை யாரையுமே. ஏன்னா பசங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, வல்கராக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை சேஃப்டி பண்ணாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு புது வித்தியாசமாக ஒரு ஃபீல் தருது, ஹாப்பியாக இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா திருநங்களையும் பார்க்கும்போது இது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வருஷம் நாங்கள் வருவோம். இவங்க தான் எங்கள் அம்மா. பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த தாலி கட்டி கூத்தாண்டவருக்கு எல்லாம் நேர்த்திக்கடன் செலுத்துவோம். அவர் வந்துங்களுக்கு எந்த குறையும் வச்சதில்லை. இது வந்து தாலி கட்டினா அது ஒரு சம்பிரதாயம். ஒரு பார்த்தா இது பண்ணுறது தாம்பத்திய வாழ்க்கை இது பண்ணுறது மனசு பிடிச்சாதான் செய்வாங்க. அது எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வருவோம், எல்லோரும் இருக்க மாட்டாங்க, சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. பொதுவாக வந்து சாமியை கும்பிட்டு அவரோட தரிசனத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கோம். டீசெண்டாக வந்து போகிறவங்களுக்கும் ஒருத்தர் செய்கிற தப்புனால எல்லாருக்கும் அந்த தப்பு வருது, எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வருது. இப்போ வந்து நம்ம கோயில் சாமி கூட தான் அங்கே வந்திருக்கோம் நினச்சி வரோம். ஆனால் இங்கே வந்து இப்போ வருஷம் நடக்கிறது பசங்க வந்து தள்ளுறது, இடிக்கிறது, கூட்டத்தில் கத்துறது, நம்மளை வந்து ஒரு இதாக பார்க்கும்போது அது வந்து நமக்கு அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து தோண மாட்டேங்குது. நமக்கு வந்து அது டென்ஷன் ஆகுது, கோபம் வருது. எப்படி தான் நம்மளா நம்ம ஒழுக்கத்தை இருந்தாலும் நம்மளை தாழ்த்தி பார்க்குற மாதிரி இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம். இதை பார்க்குறதுக்கு சில பேருக்கு ஒரு தப்பாக நினைப்பாங்க, சில பேர் நினைக்க மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் வருஷம் நாங்கள் இப்போ நான் 20 வருஷமாக வர்றேன். உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். இதுக்கு எங்கள் அனுபவத்தில் இருக்கும். கூட்டத்தில் வந்து இடிப்பாங்க, செய்வாங்க, அந்த மாதிரி நம்மளை இது பண்ணுவாங்க. இருந்தாலும் அது பொருட்படுத்தாமல் போய் அந்த கூத்தாண்டவரை கும்பிட்டு நாங்கள் இருந்து சந்தோஷமாக வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாம் ஒன்று கூடுவோம். சந்தோஷமாக இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அவரோட தரிசனமாக வீட்டுக்கு போவோம். ஆமாம், சரி, ரொம்ப நல்லதே நடக்கும் நினச்சி தான் நாங்களும் இப்போ 17 வருஷமாக வாரேன். அதனால் நல்லதே நடக்குது. 17 வருஷத்தில் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தாலி கட்டியிருக்கேன். எங்கள் ஐயரை நினச்சி அவர் வேண்டதெல்லாம் நினச்சி நான் அவர் வேண்டுதல் வச்சுருக்கேன். அது பழிக்கும்னு சொல்லி ஐயாவை நம்புகிறேன். அதனால் இந்த வருஷம் வந்து 17 வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் தாலியை கட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்தால் வாங்க, எல்லாம் வந்து சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. எல்லா திருநங்கையிலும் ஒன்று போல ஒப்பிடாதீங்க, ஓகேவா? எல்லோரும் சமம் தான். இருந்தாலும் தப்பு செய்கிறவங்க இருக்காங்க, தப்பு செய்யாதவங்க இருக்காங்க. அதனால் எல்லோரும் ஒரு இதாக அப்போ நினைக்காதீங்க. தப்பாக தவறாக இருந்தால் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இது வந்து எங்களுடைய கோரிக்கையை தான் நாங்கள் சொல்கிறோம். வழியே பார்த்தீங்கன்னா இப்போ இருட்டாக இருக்கப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இதே பகலாக இருந்தால் ஒரு ஆள் கூட இங்கே நிற்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து வர்ற ஒரு வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஒதுங்கவோ ஒன்றுக்கு இருக்க பாத்ரூம் எங்கே போய் எதுவுமே வசதி கிடையாது. குடிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூம் கிடையாது. எவ்வளோ இடங்களோ இருக்குது. இருந்தாலும் சாமியை கும்பிடணுன்னு சொல்லி நாங்கள் வாரோம். வந்து எப்படியாச்சும் அந்த கூட்டத்தில் கும்பிட்டு நல்லபடியாக அந்த ஐயனோட ஆசி நமக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வந்து போயிருக்கோம். நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு கூத்தாண்டவர் கோயிலில் எல்லா வசதியும் எங்கள் திருநங்கையில் செஞ்சு கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். படிக்காதவங்களும் வராங்க, படித்தவங்களும் இங்கே வராங்க. நாங்கள்லாம் படித்தவங்களும் வந்துடுறாங்க, படிக்காதவங்களும் வர்றாங்க. சரிங்களா? அதனால் எல்லா திருநங்கையும் ஒன்று போல் கிடையாதுல்ல. படித்தவங்களும் இருக்காங்க எங்கள் இதில். நான்லாம் படிச்சிருக்கேன், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்கள வந்து நீங்கள் சக மனிதர்களாக பார்த்தாலே போதும். அவங்கள வந்து நீங்கள் உங்களில் ஒருத்தங்களாக நீங்கள் பாருங்கள். ஏன் நீங்கள் அவங்கள வித்தியாசமாக பார்க்கணும்? அவங்களும் உங்களை மாதிரி தான். உங்களுக்குள்ளே ஒரு அந்த ரத்தம் தான் அவங்களுக்கு ஓடுது. உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் தான் அவங்களுக்கு இருக்குது. கடவுளுடைய இயற்கையால் அவங்க மாறப்பட்டிருந்தாலும் அவங்கள நீங்கள் சக மனிதரை நினச்சாலே போதும். அவங்கள வந்து நீங்கள் வாழ வைக்க வேணாம், வாழ வழி விட்டாலே போதும், அவங்க வாழ்ந்துக்கிடுவாங்க. இந்த சமுதாயத்தில் அது ஒன்று தான்.